படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு ஒரு ஓகே ரகமாக தான் இருந்தது. இங்கேயே ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸுடைய பெரும்பாலான கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸில் ஹீரோவுக்கு பெருசாக பேக் ஸ்டோரிலாம் இருக்காது, ஃப்ளாஷ்பேக்கெலாம் இருக்காது. ஆனால் இங்கே ஹிஸ்ட்ரியை சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸுடைய சரக்கு தீர்ந்த உடனே சொந்த சரக்கை இறக்கி விடுறன்ற பேரில் ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸுடைய ஹிஸ்ட்ரியை அழிச்சுட்டு அந்த வயலன்ஸை மட்டும் ஆடியன்ஸ் பக்கம் திருப்பி விட்டாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸில் ஹீரோவை ஒரு அப்பாவியாக காட்டுவாங்க. அந்த அப்பாவிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவன் திருப்பி அடிக்கிறான்றது படம் பார்க்குற நமக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஹீரோவை அறிமுகப்படுத்தும் போதே யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஹயனாவே அவர் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு எங்கே ஒரு பிரச்சனைனாலும் உள்ளே பூந்து அடிப்பார், எத்தனை பேர் வேணால் அடிப்பார், ஊரே அடித்தா கூட அவர் உடம்புல ஒரு காயம் கூட இருக்காதுன்னு படத்துலேயே டைலாகே இருக்குது. இப்படியாப்பட்டவர் திருப்பி அடிக்கிறாரு அப்படின்னும் போது நமக்கு ஒரு பிரமிப்பாகவே இல்லை. அதுலேயும் செகண்ட் ஹாஃப்லாம் எத்தனாயிரம் பேர் வந்தாலும் தூக்கி போட்டு மிதிக்கிறாரு. ஒரு ஆயிரக்கணக்கான பேர் காரில் வர்றானுங்க, அவனை பூரா இந்த வீடியோ கேமில் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டு யார் கூட ஒரு டைலாக் பேசணுமோ அவனை மட்டும் மிச்சம் வச்சுக்கிட்டு மீதி பேர்லாம் கொண்டு போட்டுறாரு. அந்த ஒருத்தனையும் பேசி முடிச்சுட்டு அவனையும் கொண்டு போடுறாரு. இப்படி 2 சீன் வருது படத்தில். கூட்டத்தில் அடி வாங்கினவன் பூரா செத்துட்டானா, மயக்கடிச்சு விழுந்துட்டானா, என்ன ஆச்சுன்னு தெரியல. அங்கங்கே படுத்து கிடக்காங்க. இந்த ஊர் திருவிழாவில் மைதானத்தில் படுத்து கிடக்க மாட்டாங்க, கும்பலாக அந்த மாதிரி படுத்து கிடக்காங்க. ஹீரோ வீட்டில் இல்லாத போது யாராவது அக்யூஸ்டுங்க வீட்டில் பூந்து வீட்டாளுங்களை ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக வீட்டை சுற்றி ட்ராப் வச்சுருப்பார். அந்த வீட்டை அட்டாக் பண்ண வர்ற அக்யூஸ்டுங்கள்லாம் அந்த ட்ராப் எப்படி வேலை செய்யுதுன்னு டெமோ காட்டுற மாதிரின்ற மாதிரி அதில் கொண்டு போய் காலை விட்டுக்கிட்டு ஐயா அம்மான்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வழக்கமாகவே ஒரு விஷயத்த சொல்லுவோம், எந்த படம் நல்லா இருக்கணும்னாலும் அதில் வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த படத்தில் வில்லன் கேரக்டர்லாம் ஒர்க் ஆகவே இல்லை. வில்லன் புத்திசாலியானா கூட பரவாயில்ல, முட்டா பயலாக இருக்கிறான், மூட நம்பிக்கை பிடிச்சவனாக இருக்கான், நரவலி கொடுத்துக்கிட்டு தெரியுறான். இந்த கேரக்டர்லாம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இந்த படத்தை பார்த்துவிட்டு இந்த எல்சியு ஃபேன்ஸுன்ற முட்டுப்பாய்ஸு என்னெல்லாம் பாடுபடுத்த போகிறாங்கன்னு தெரியல. இந்த படத்தில் டீகோடிங் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு படத்தில் பார்த்தியா ஜார்ஜ் கேரக்டர் என்னெல்லாம் வேலை பார்த்துச்சு பார்த்தியா, அந்த பொண்ணு வந்துட்டு போனால் பார்த்தியா, அப்புறம் ரோலெக்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் வந்துச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு டீகோட் பண்ணி உயிரை எடுக்க போகிறாங்க. படத்தில் விக்ரம்லேருந்து